ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து, டைரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார், ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்க சொன்னாங்க. அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் கூட எப்போவுமே ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். இது இப்படி பண்ணிக்கலாமா, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்கள் ஸ்டைலே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2ஆவது டேக்கில் சொல்லுவார் இது மாற்றிக்கலாமா. கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இருக்கும் 3rd டேக்கில் லாஸ்ட். அது மாதிரி தான் படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு 40-45 டேஸ் இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன். ஒரு நாள் போனால் நிரவி சார் இருக்காரு, ஒரு நாள் போனால் என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது, டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக இல்லாமல் அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சால் இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகலையோ பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில்.